ஓம் சாய்ராம். ஸ்ரீ சாயிபாபாவின் பக்தர்களின் அனுபவங்கள் என்ற புத்தகத்தை பூஜ்ய ஸ்ரீ நரசிம்ம சுவாமிஜி அவர்கள் தொகுத்து வழங்கியுள்ளார். இதிலிருந்து மீனா தாய் கணேஷ் குவலேக்கர் அப்படிங்கிறவங்களோட அனுபவத்தை பார்க்க போகிறோம். இவங்க ஜூன் மாதம் 1ஆம் தேதி 1936ஆம் ஆண்டு நரசிம்ம சுவாமிஜி கிட்ட அளித்த பேட்டியோட விவரம் தான் நாம் பார்க்க போகிறோம். இவங்க நானா சாஹிப் சாந்தோர்கருடைய மூத்த மகள் அப்படின்னு சொல்கிறாங்க. இவங்களுக்கு 2 தம்பிகள் இருந்தாங்க. அதில் கடைசி தம்பி பேர் பாபு. அவருக்கு அப்போ வயது 40 அப்படிங்கிறாங்க. இவங்களுக்கு ஒரு 12-13 வயது இருக்கும்பொழுது முதல் முறையாக ஸ்ரீ சாயிபாபாவோட தரிசனத்துக்கு போனாங்களாம் குடும்பத்தோட. அதுக்கப்புறம் பல முறை இவங்க ஸ்ரீ சாயிபாபாவோட தரிசனத்துக்கு போயிருக்காங்க. ஆனால் 1918ஆம் ஆண்டுக்கு அப்புறமா இவங்க ஷிரடிக்கு போல அப்படிங்கிறாங்க. இவங்களுடைய தந்தையான நானா சாஹிப் சாந்தோர்கரை ஸ்ரீ சாயிபாபாவுக்கு அறிமுகம் படுத்தினவர் சிதம்பர் ராவ் காட்கில் அப்படிங்கிறவர். இவர் மாமலத்தாராக இருந்தார். அவர் மூலம்தான் நானா சாஹிப் சாந்தோர்கருக்கு ஸ்ரீ சாயிபாபாவுடைய அறிமுகம் கிடைக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இவங்க அந்த ஆரம்ப காலத்தில் பாபாவோட தரிசனத்துக்கு போனப்போ இவங்களுக்கு ஞாபகம் இருக்கிற சில அனுபவங்களை பகிர்ந்து கொள்கிறாங்க. இவங்க ஒரு தடவை ஷிரடிக்கு பாபா தரிசனத்துக்கு போயிட்டு அங்கேருந்து கிளம்பலாம் அப்படின்னு நினைக்கும் பொழுது இவங்க சாவடியிலேருந்து கிளம்புறதுக்கு ரெடி ஆகுறாங்க. அதாவது சின்ன குழந்தைங்களாக இருக்கும் பொழுது ரொம்ப தொலைவு தூரத்தில் இருக்க இடத்துக்கு நாம் பயணிக்கணும்னா வழியில் குழந்தைங்களுக்கு பசிக்கும் அப்படிங்கிறதுக்காக ஏதாவது உணவு வகைகளை சமைச்சு எடுத்துகிட்டு போவாங்க இல்லையா? அதுக்காக உணவுகள்லாம் சமைச்சு ரெடி ஆயிட்டாங்க. இப்போ கிளம்ப வேண்டியதான். அப்போ இவங்கெல்லாம் சாவடியிலேருந்து கிளம்புறதுக்கு ரெடியாக இருக்கிற நேரத்தில் ஸ்ரீ சாயிபாபா சாவடிக்கு வராரு. வந்துட்டு எனக்கு பிக்ஷை கொடுங்க அப்படின்னு கேட்டுட்டு நீங்கள் இப்போ போக வேண்டாம் அப்படின்னு சொல்லிடுறாரு. உடனே இவங்க என்ன பண்ணுறாங்க, வழியில் போகிறதுக்காக சமைச்ச உணவெல்லாம் இருக்கு இல்லையா, அது எல்லாத்தையும் ஸ்ரீ சாயிபாபாவுக்கு பிக்ஷையாக கொடுத்துடுறாங்க. ஸ்ரீ சாயிபாபா போக வேண்டாம்னு சொன்னதுனால அந்த பயணத்தை அவங்க போஸ்ட்போன் பண்ணுறாங்க. இந்த மாதிரி ஸ்ரீ சாயிபாபா இவங்க அப்பாவோட பயணத்தை நிறைய தடவை தடுத்திருக்காரு அப்படின்னு இவங்க சொல்கிறாங்க. இதுக்கப்புறம் ஒரு தடவை என்னாச்சா, இவங்களோட அப்பா ஷிரடியில இருந்து சித்தலி அப்படிங்கிற இடத்துக்கு போக வேண்டியதாக இருந்தது. அங்கே இருக்க கலெக்டரை போய் அவர் சந்திக்கணும். அதனால சரியான நேரத்தில் ரயிலை பிடிச்சி போய் கலெக்டரை சந்திக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இவர் ஷிரடியிலேருந்து கிளம்புறாரு. கிளம்பும்போது ஸ்ரீ சாயிபாபா இவருக்கு அனுமதி கொடுக்கல, நீ போக வேண்டாம் அப்படின்னு சொல்லிடுறாரு. ஆனால் அதே தருணம் அங்கே ஹரிதாஸ்ன்னு ஒருத்தர் இருக்காரு. அவரும் அதே ட்ரெயினை தான் பிடிக்கணும். அவருக்கு மட்டும் போகிறதுக்கு பாபா அனுமதி கொடுக்குறாரு. பாபா அனுமதி கொடுத்த உடனே அவர் ரொம்ப அவசரமாக கிளம்புறாரு. ஏன்னா ட்ரெயினை நம்ம விட்டுட போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அவசரத்தில் கிளம்புனதுனால அவர் சாப்பிட வேண்டிய சாப்பாடை கூட சாப்பிடாம அவர் ஸ்டேஷனுக்கு போயிடுறாரு. அந்த சாப்பாடு அப்படியே மீதம் இருக்கிறதுனால நானா சாஹிப் சாந்தோர்கர் அந்த சாப்பாடை சாப்பிட்டுட்டு ஒரு அரை மணி நேரம் அங்கேயே ரெஸ்ட் எடுத்துட்ருக்காரு. அரை மணி நேரம் கழித்து ஸ்ரீ சாயிபாபா நானா சாஹிப் சாந்தோர்கர் கிட்ட இப்போ நீ கிளம்பலாம் அப்படின்னு சொல்கிறாரு. இவர் அதுக்கப்புறம் கிளம்பி ஸ்டேஷனுக்கு வராரு. அங்கே போயிட்டு பார்த்தா அன்னைக்கு அந்த ட்ரெயினோட டைமை மாற்றிருக்காங்க. இவர் அரை மணி நேரம் கழித்து போனது தான் அந்த ட்ரெயின் அந்த ஸ்டேஷனுக்கு வர வேண்டிய சரியான நேரமாக இருந்திருக்கு. ஆனால் ஹரிதாஸ் அங்கே போய் அரை மணி நேரமாக காத்துட்டு இருந்திருக்காரு. இவரும் நல்லபடியாக சாப்பிட்டுட்டு எந்த பிரச்சனையும் இல்லாமல் சரியான நேரத்துக்கு அந்த ரயிலை பிடிச்சி இவர் போக வேண்டிய இடத்துக்கு நல்லபடியாக போயிருக்கார் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட மகள் சொல்கிறாங்க. இதை அதுக்கப்புறமா அவங்க அப்பா இவங்க குடும்பத்தார்கிட்ட ஷேர் பண்ண விஷயம் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னொரு முறை என்ன ஆயிருக்கு, இவங்க எல்லாரும் ஷீரடியிலிருந்து நாசிக்கு போகணும். நாசிக்கில் ஒரு திருமணம் இருக்குது. அந்த திருமணத்துக்கு போகிறதுக்காக எல்லாரும் ரெடி ஆகிருக்காங்க. ஆனால் ஸ்ரீ சாயிபாபா நீங்கள் போக வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டாராம். சரி, பாபா போக வேண்டாம் அப்படின்னு சொன்னதுனால இவங்க ஒன்றும் ரெடி ஆகலை கல்யாணத்துக்கு போகிறதுக்கு. அதே மாதிரி அங்கே போகிறதுக்கு வழியில் குழந்தைங்களுக்கு பசிக்கிறதுக்காக உணவெல்லாம் தயாரிக்கணும் இல்லையா, அந்த மாதிரி உணவும் எதுவுமே தயாரிக்காமல் இவங்க பேசாமல் இருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழித்து பாபா இவங்களுக்கு அனுமதி கொடுத்துருக்காரு.
இவங்க என்ன நெனச்சிருக்காங்க, இப்ப நம்ம வந்து சாப்பாடு எதுவுமே சமைக்கிறதுக்கு நேரம் இல்ல. பாபா கிளம்ப சொல்லிட்டாரு. சரி மன்மாட்ல போயிட்டு, அங்க ஏதாவது உணவு வாங்கி குடுத்துக்கலாம் ஸ்டேஷன்ல. அப்படிங்கிற எண்ணத்தோட இவங்க எல்லாம் கிளம்பிட்டாங்க. இவங்க கிளம்புன உடனே என்னாச்சு, இந்த ட்ரெயின் வந்து மன்மாடுக்கு முன்னாடி இருக்க ஸ்டேஷன்லயே தண்டவாளத்திலிருந்து தடம் புரண்டுடுச்சு. அதனால அங்கேயே 2, 3 மணி நேரம் இவங்க எல்லாம் வந்து காத்துட்டு இருக்க வேண்டியதா இருந்திருக்கு. அந்த ட்ரெயினு, அந்த ட்ராக் எல்லாம் ரிப்பேர் பண்ணி, அந்த ஜர்னிய வந்து திரும்பி கன்டின்யூ பண்றதுக்கு. ஸோ அதுக்கப்புறம் தான் இவங்க வந்து அங்கேருந்து அந்த பிரயாணத்த தொடர்ந்து நடத்தியிருக்காங்க. ஸோ இது வந்து பாபா முதல்ல போக வேண்டாம் அப்படின்னு தடுத்தது வந்து எத குறிக்குதுன்னா, இவங்க போற வழியில ஏதோ ஒரு தடங்கல் இவங்களுக்கு இருக்கும் அப்படிங்கிறதையும், கொஞ்ச நேரம் கழிச்சு பாபா நீங்க இப்ப போகலாம் அப்படின்னு சொன்னது, நீங்க வந்து தடங்கல் உங்களுக்கு ஏற்பட்டாலும் வழியில, நீங்க செல்ல வேண்டிய இடத்துக்கு எந்த கஷ்டமும் இல்லாம பத்திரமா வந்து சென்று அடைவீங்க அப்படிங்கிறத உணர்த்துறதுக்காக தான் பாபா கொஞ்ச நேரம் கழிச்சு எங்களுக்கு அனுமதி குடுத்தார் அப்படிங்கிறத நாங்க புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு இந்த அம்மா சொல்றாங்க. இவங்களோட அனுபவத்தோட தொடர்ச்சி நாம அடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். ஓம் சா